தமிழகம் பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியடையும் என்று தெரிவித்துக் ஆமாம் 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 அதெல்லாம் பரம ரகசியங்க, கோர்ட்லேயே சொல்லுவோம். வாங்க, சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று அவர் கேட்குறாரு, பதில் சொல்றதுக்குள்ள நீங்கள் எண்ணிக்கை இன்னும் ஓரிரு தினங்களில் முடிவாகும். தொகுதிகளும் அதே சமயத்தில் முடிவாகும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னைக்கு மெகா கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. உறுதியாக தமிழகம் பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியடையும் என்று தெரிவித்துக் ஆமாம் 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 அதெல்லாம் பரம ரகசியங்க, கோர்ட்லேயே சொல்லுவோம். வாங்க, கழக சட்ட விதிப்படி எங்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்ற பரிபூரண நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இரட்டை இலை நிற்போம் என்று சொல்கிறோம். அப்புறம் சொல்லுங்க, சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று அவர் கேட்கிறாரு, பதில் சொல்றதுக்குள்ள நீங்க எண்ணிக்கை இன்னும் ஓரிரு தினங்களில் முடிவாகும். தொகுதிகளும் அதே சமயத்தில் முடிவாகும். வேட்பாளர் பட்டியல் வெளியிடும்போது யார் யார் போட்டியிடுவார் என்ற விவரம் உங்களுக்கு தான் முதலில் சொல்லுவோம். புனித ரமலான் மாதத்தில் தொடங்கப்படுகின்ற எந்த காரியமாக இருந்தாலும், எந்த முயற்சியாக இருந்தாலும் அது மாபெரும் வெற்றியிடம் என்று அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் அடிக்கடி என்னிடம் கூறுவார்கள். அந்த வகையில் இன்று இந்த புனித ரமலான் மாதத்தில் தேசிய ஜனநாயக கட்சியுடைய தலைவர்களை ஒருங்கிணைத்து எவ்வாறு மக்கள் தலைவர் ஐயா மூப்பனா அவர்கள் பணியாற்றினார்களோ அந்த வகையில் அவருடைய தவப்புதல்வர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இன்றைக்கு இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம். அருமைக்குரிய தமிழறி மணியண்ணன் அவர்கள் பேசிய பொழுது, உலகத்தில் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற இனமே இல்லை, அனைவருமே மனித பண்போடு பெரும்பான்மையாக நினைத்து கொண்டிருக்கின்ற மக்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற மக்களை நேசித்து அன்போடு பழகி வந்தால் இந்த பிரச்சனைக்கே இடமில்லை என்ற அழகான தத்துவமார்த்த கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லி அனைவருடைய மனங்களிலும் ஒரு திரகாத்திரமான ஒரு மக்கள் கருத்தை இங்கே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதனை அவருக்கு நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான நோன்பு இருத்தல் கடைபிடிக்கப்படும் புனித மாதம் ரமலான் மாதம். ரமலான் மாதம் என மன அமைதியை தரும் மாதமாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் நிறைய நற்செயல்கள் செய்ய இறைவன் நமக்கு அருள் புரிகிறார்கள். இப்படிப்பட்ட புனித ரமலான் மாதத்தில் உங்களிடையே உரையாற்றுவதில் அந்த வாய்ப்பை தந்த ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமை ஆக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமை ஆக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையடையோர் ஆகலாம். ஆனால் என திருமறையில் 2ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பதன் மூலம் அகமும் புறமும் தூய்மையடைகிறது. தூய்மையடைவதன் மூலம் இறைப்பற்றும் அன்பும் மேலோங்குகிறது. தர்ம சிந்தனை தலைத்தோங்குகிறது. கெட்ட எண்ணங்கள் நம்மை விட்டு அகலுகின்றன. இஸ்லாமிய நெறிமுறையில் இருந்து சற்றும் வலுவாமல் வாழ்ந்தவர்
சுலைமான் அவர்கள். அவர் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் அடைந்தார். சுலைமான், உனக்கு சொர்க்கம் எதனால் கிடைத்தது என்று தெரியுமா என்று இறைவன் சுலைமானை பார்த்து கேட்டார். சுலைமான் சொன்னார், இறைவனே, உம்மை நாள்தோறும் தவறாமல் 5 முறை தொழுததால் கடவுளின் கருணை எனக்கு கிடைத்திருக்கலாம் என்று சுலைமான் சொன்னார்கள். இல்லை மகனே, ஒரே ஒரு வேளையை மட்டும் நீ தொழாமல் இருந்தாய் அல்லவா, அதற்காகவே நீ இன்று சொர்க்கத்தில் இருக்கிறாய் என்று இறைவன் சொன்னார். சுலைமான் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. தொழாமல் இருந்ததற்கு பரிசா என்று நினைத்து வியப்பில் ஆழ்ந்திருந்தார். இறைவன் தொடர்ந்தார், மகனே, ஒரு குளிர்கால காலை பொழுதில் பள்ளிவாசலின் அழைப்பொலி கேட்டு நீ அவசரமாக பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக புறப்பட்டாய். அப்போது அந்த கடுமையான பணியில் பூனைக்குட்டி ஒன்று நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பூனைக்குட்டியை ஓடி சென்று அள்ளி அணைத்து உன்னுடைய விரல்களால் அதன் உடலை வருடி ஆறில் அழித்தாய். நீ பூனையை தழுவிக்கொண்டதால் உன் உடல் வெப்பம் கிடைத்து பூனைக்குட்டி சமநிலையை அடைந்தது. நெஞ்சில் அணைத்த பூனைக்குட்டியை நிலத்தில் விட்டுவிட்டு நீ நிமிர்ந்தபோது பள்ளிவாசல் தொழுகை முடிந்துவிட்டது. அதனால் உன்னால் தொழுகைக்கு செல்ல முடியவில்லை. பிற உயிரினம் காட்டும் பெரும் கருணை, அதனால்தான் எனக்கு மிகமாக பிடித்தமான செயலாக உன்னிடமிருந்து நான் அறிந்தேன். என் அன்பின் பரிசாக உனக்கு இந்த சொர்க்கம் கிடைத்தது என்றார். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு மனிதநேயம் இருக்கும். எங்கு மனிதநேயம் இருக்கிறதோ அங்கு மத நல்லிணக்கம் தாண்டவமாடும். இதுதான் இறைவனின் விருப்பம். மனிதநேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து சென்றவர் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள 3000த்திற்கு மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்கியதையும், பள்ளிவாசல்கள், தர்காக்கள் போன்ற வக்ஃப் நிறுவனங்களின் பழுதுபார்ப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக புதிதாக வக்ஃப் நிறுவன மேம்பாட்டு நிதியத்தை உருவாக்கி 3 கோடி ரூபாய் நிதி வழங்கியதும், உலமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தினை 1000 ரூபாயாக உயர்த்தியதையும், உலமாக்களின் எண்ணிக்கையை உயர்த்தியதையும், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தியதையும் நான் இங்கே நினைவுற கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாப்பரனாக, மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நான் பெருமையோடு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இறை நம்பிக்கையுடைய இஸ்லாமிய பெருமக்களாகிய நீங்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடித்து இறைவனின் விருப்பத்திற்கேற்ற மனிதநேயத்திற்கும் மத நல்லிணத்திற்கும் எடுத்துக்காட்டாக நிச்சயம் விளங்குவீர்கள் என்பது என்னுடைய அவாவாக இருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற என்னோடு இணைந்து கடமையாற்றி கொண்டிருக்கின்ற கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்களையும், சட்டப்பேரவை உறுப்பினர் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களையும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு வெள்ளம்பட்டி நடராஜன் அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்களையும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் திரு ஜி செந்தமிழன் அவர்களையும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு எம் பாபு அவர்களையும், ரெட்சன் அம்பிகாபதி அவர்களும், அச்சுதானந்தம் அவர்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவர்களையும் என்னுடைய இதயத்தில் இருக்கின்றார்கள் என்பதையும் எடுத்துச் சொல்லி, இன்றைக்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும், இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.